அன்பானவர்களே, காலை வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு நிமிட செய்தியாக இருக்குமான்னு தெரியல. நல்லது விரும்பும் முருகானந்தன். ஒரு வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி எலி வேட்டையாட போகிறோம். அதுக்கு நீங்கள் எப்பவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பாருங்கள், இது என்னுடைய சமையலறை. எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேப்பெல்லாம் டக்கு டக்கு ரீச் ஆகிற மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா, எனக்கு எலி ஓடி வர்றப்போ தப்பிக்க முடியாது. டக்கு டக்குன்னு ஈஸியாக மாட்டிடும். ஏன்னா சும்மா துரத்திட்டே இருக்கக்கூடாது. எலியை டப்பு டப்புன்னு 3 ஸ்ட்ரோக்கில் அடிச்சிடணும். ரொம்ப டைம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டயர்ட் ஆகிடுவீங்க. அதனால் நம்ம எலி ஈஸியாக எப்படி வேட்டை ஆடுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி உடையக்கூடிய ஜாமானத்தில் எடுத்து மேலே வச்சிடணும். ஏன்னா டம்முன்னு கீழே உடஞ்சி போயிடும். அதனால் மேலே வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நகர்த்தியாச்சு. எலி எஸ்கேப் ஆகிற மாதிரி இடமெல்லாம் அடைச்சிடணும். இங்கேயும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது எல்லா பக்கம் ஓடும். அப்போ நம்ம அதை ரொம்ப டைம் எடுக்காமல் அடிக்கணும். அப்போ கேப் இருக்கணும் நமக்கு. இந்த மாதிரி கேப் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் கேப் பண்ணிட்டோம்னா ஈஸியாக டக்குன்னு அடிச்சிடலாம். எலி இப்போ எங்கே இருக்குன்னா, ஒன்று இந்த பெட்டிக்கு பின்னாடி இருக்கணும். இல்லைன்னா பாருங்கள், இந்த பாக்ஸ் பின்னாடி இருக்கணும். இங்கே தான் இருக்குது. பெட்டிக்கு பின்னாடி தான் இருக்குது. பாருங்கள், இந்த பாருங்கள், காட்டு பாருங்கள், ஓடுது பாருங்கள். இப்போது திருப்பி ஓடுதா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை அடிக்கணும். கரெக்டாக ஒரே அடி தான். அதுக்கப்புறம் டைம் எடுக்கக்கூடாது. முளைக்கு போயிடுச்சா, அந்த முளையில் நிறுத்திடணும். அப்படி நிறுத்திட்டோம்னா ஈஸியாக அழகாக அடிச்சிடலாம். பாருங்க, அந்த மூளைக்கு துரத்துறது. அவ்வளோதான், சிக்கிச்சு. அவ்வளோதான், ஒரே அடி தான். பாருங்க, மூக்கு மேலே அப்படி ஒரு குத்து. நச்சுன்னு அடித்தோம்னா காலை உதறிட்டு அது சாகுது. இதெல்லாம் முடிஞ்சுதா? இன்றைக்கி பாருங்கள், 2 எலிங்க. இன்றைக்கி ஒரு எலி அடிச்சுட்டு திரும்ப இன்னொரு எலி வருது. அவ்வளோதான், 2 ஷாட் 3 ஷாட். அதுக்கு மேலே டைம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஓடிட்டே இருக்குது, நம்ம டயர்ட் ஆகிடுவோம். இப்போ ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம கவனம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தடி வச்சுக்கணும். நீங்கள் ஒரு குண்டாந்தடி அடிக்கிறதுக்கு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதுக்காக போய் விஷமெல்லாம் வச்சு அதை பிடிச்சி அதை யாராவது சாப்பிட்டு தொட்டு குழந்தைங்க ஏதாவது இருந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா சங்கடமாக போயிடும். ஒரு எலி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. எலி அடித்து பழகிட்டிங்கன்னா கவனம் என்ன ஆகுதுன்னா, நல்லா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். கான்சன்ட்ரேஷன் ஜம்முன்னு கிடைக்கும். 2 ஷாட் 3 ஷாட்டில் அடிச்சிடணும். அதனால் வீட்டில் எலி வந்துச்சுன்னு கவலைப்படாதீங்க. எலியை அடித்து பழகுங்க, எல்லாம் சரியாக போயிடும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த எலி புராணம், எலி வேட்டை. ஓகேவா? அற்புதமான எலி வேட்டை. இன்றைக்கி ஒரு சூப்பர் எலி வேட்டையாடி இருக்கோம். இந்த எலிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. எப்படி வேட்டையாடுறதுன்னு சொல்லி ஒரு டைரக்ட் வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பாவம், எல்லோரும் வீட்லேயும் இப்போ எலி நிறைய ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இது யூஸ் ஆகும். எலியை நீங்கள் இப்படி தான் வேட்டையாடணும். வேட்டையாடி அப்படி தூக்கி எறியணும். சரிங்களா? எலி வேட்டையாடி போலாங்கன்னா அப்புறம் புலி ஈஸியாக வேட்டையாடிடலாம். பாய். 2 எலி. நன்றி, வணக்கம். நல்லதே விரும்பும் முருகானந்தன். ஜெய்பனே சேனலுக்காக எம்பெருமான் ஈசன் அருளோடு இன்றைக்கு எலி வேட்டை மிக சிறப்பாக இனிதே நிறைவேறியது.